சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். உலக திசையாவும் பரந்து வாழும் இனி உறவுகளே, அன்பு வணக்கம். டான் தொலைக்காட்சி வாரந்தோறும் பெருமையோடு வழங்கும் சொல்லாடுகளம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது சொல்லாடுகளம், இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். அரமணியர்களே, நேற்றைய நாள் மிக முக்கியமான ஒரு பேசு பொருளை இந்த அரங்கை நாங்கள் திறந்திருந்தோம். மகாகவி உருத்திரமூர்த்தி அவர்களுடைய 50வது ஆண்டு சிராத்த வருட நினைவை பகிர்கின்ற நினைவுகள் பல தளங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே சொல்லாடு களமும் தன்னுடைய சமூக கடமையையும் தன்னுடைய வரலாற்று கடமையை நிறைவேற்றுகின்ற அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டதாக மகாகவி உருத்திரமூர்த்தி அவர்கள் பற்றிய நினைவுகளை பதிவு செய்து கடந்து செல்லுகின்ற நாளாக நேற்றைய நாள் அமைந்திருந்தது. இன்றைய நாள் அதனுடைய தொடர்ச்சியாக அமைய இருக்கின்றது. நேற்றைய நாள் பேசுகின்ற பொழுதுதான் நம்மோடு வாழ்ந்த நம்முடைய சமூகத்திலே இருந்த ஒரு மிக பெரும் புலமையாளனை பற்றிய ஒரு பதிவுகளை நாங்கள் நமக்குள் உள்வாங்கிக் கொள்ள முடிந்தது. அடுத்த தலைமுறையிடம் நாங்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டிய பல மனிதர்களுடைய தரிசனங்கள் நமக்காக கிடைத்திருக்கின்றது. இந்த நிலையில் இன்றைய நாளை நாங்கள் ஆரம்பிக்கலாம். பேராசிரியர் சிவலிங்கராஜ் அவர்களிடமிருந்து ஆரம்பிக்க முடியும். ஐயா, பேசலாம், பேசுங்கள். உண்மையிலே மகாகவி ருத்ரமூர்த்தியினுடைய ஒரு அத்தியந்த ஒரு வகையிலே ஒரு காதலன் என்கின்ற வகையிலே நான் பல்வேறு விடயங்களை நிறைய சொல்லலாம். மகாகவியினுடைய நாடகங்கள், பாகிரதி சொன்னது போல நாடகங்கள், அதிலே இந்த புதியதொரு வீடு என்ற ஒரு நாடகம், அது பல்கலைக்கழகத்திலே நான் மாணவனாக இருக்கும் பொழுது மௌனகுருவை நெறியாளராக வைத்து நான் தான் அந்த நாடகத்தை தயாரித்தேன். மௌனகுரு பல்வேறு இடங்கள் எழுதியிருக்கிறேன். அப்பொழுது அந்த இந்து மன்றத்துக்கு நிதி சேகரிப்பதற்காக நான் இந்து மன்ற செயலாளராக இருந்தேன். அந்த நாடகத்தை நடித்தவர்கள் எல்லாம் ஒரு பாலசுமாரை தவிர மற்றவர்கள் இப்போ தொடர்பில் இல்லை. உண்மையிலே மிக ஒரு புகழ்பெற்ற நாடகமாக இருந்தது. அதுக்கு முதல் அது கொழும்பில் பல்வேறு இடங்களில் தாசிஸ் மேடையேற்றப்பட்டு, கவிஞர் சொன்னது போல இந்த சொற்களை அடுக்கி கொண்டு போகிற விதம், கோடை கொடும்பனி கடும் குளிரை அஞ்சி, கோடை கொடும்பனி கடுங்குளிரை அஞ்சி, கோடை புறத்தினில் ஒதுங்கி விடலாமோ ஆடை, இந்த ஆடை களைந்துதலை மீதில் அணிந்தோம், ஆழக்கடல் தயிர் எனக்கடைய வந்தோம், ஆழக்கடல் தயிர், இப்படி அவங்க பாடிக்கொண்டிருக்கு. அதுக்குரிய இசையல் ஐப்பொழி எல்லாவற்றையும் இந்த மௌனகுரு அதை அற்புதமாக காட்டினார். மகாகவி அதுக்குள்ளே வாழ்கிறேன். அந்த ஏற்கனவே சொன்னது போல சிறுநண்டு மணல் மீது படம் ஒன்று கீறும் என்ற அந்த புகழ்பெற்ற வரியே அந்த நாடகத்தில் தான் வருது. உண்மையிலே இது பல்வேறு வரி, இது இப்போ பாடப்புத்தகத்திலும் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது அண்மையில் திருமரக்கலாமன்றம் இதை செய்தவர்கள் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக, ஜோன்சன் ராஜ்குமார் இன்னொரு வித்தியாசமான வகையிலே அதை தயாரித்து அளித்திருந்தார். எனவே அவருடைய நாடகங்களில் புதியதொரு வீடு ஒரு மிகச்சிறப்பான நாடகம். ஏற்கனவே சொல்லப்பட்டது போல கண்மணியாள் காதை, அது ஒரு கண்மணியாள் காதையிலே ஒரு இடத்தை வருது. கண்மணியாள் காதையில் இது வள்ளியில் அந்த பெண்களை பற்றி இப்போ இந்த பெண்ணி அம்மாதிகள் இதெல்லாம் எல்லாம் பேசியிருந்தாங்க. எங்களுக்கு இப்போ அண்ணா கோப்பியின் தவிடு கோப்பி தூளும் மிளகாத்தூளும் தான் என்ன வைக்கிறோம். அப்போ சொல்கிறார், நெல்லடிக்குமாம் நீர் இறைக்குமாம் புல் செதுக்குமாம் கைகள். என்ன அழகாக சொல்கிறேன். நெல்லடிக்குமாம் நீர் இறைக்குமாம் புல் செதுக்குமாம் கைகள், அதனால் பொலிவு பெற்ற அவைகள் கல்லெடுத்தது காரிகை உடல் வல்லிடை இடல் எனும் அது வருந்த கண்டுமென உழையும். அது அவ்வளோதான் அவள் இரும்பு போல கல்லு போல போனாலும் அது வருந்த கண்டுமென உழையும். இது ஒரு யதார்த்தம், அது ஒரு உண்மை. இப்படி பல்வேறு இடங்களில் அவற்றை கவிஞர் ஓசையும் அவர் கையாளுற சொற்களும், அந்த சொற்களை கொண்டு வந்து பொருத்தமான இடத்துல வைப்பதும் யாழ்ப்பாணத்து பேச்சு தமிழ். அந்த பேச்சு தமிழ்லேயே ஒரு சுசாரி. அந்த சாதாரண ஒரு சரித்திரத்தில் இவன் கணேசி பள்ளிக்கூடத்துக்கு போக, பள்ளிக்கூடத்தால் வேறு அங்கே இங்கே போய் மினக்கெட்டு நாங்கள் இது எனக்கு என்னென்றால் உண்மையிலே சாதாரண ஒரு மனிதன் சரித்திரம் இந்த சரித்திரம் தான். சகல முதல்லேருந்து முடியும் வரையும் அதில் நான் ஒரு முக்கிய பாத்திரமாக்குறதுல தான் அதனால் எனக்கு அதில் ஈடுபாடு கூட. அதில் இந்த பள்ளிக்கூடத்தால் வீட்டை வரைக்கும் கிராமத்து பிள்ளைகளுக்கு தான் எனக்கு தெரியும். இப்போ பள்ளிக்கூடம் விட்டது பாருங்கோ, பள்ளிக்கூடம் விட்டால் அந்த பயல் நீரை ஊரில் உள்ளதுகள் ஓடி வருவானோ, கொல்ல நிலமுன் குனிந்துண்டு நிற்கிறதும் செல்லையாவின் வளவி சில பேர்கள் கொட்டிலொன்றிலிருந்து கொண்டு புகையிலியை தொட்டு கிழித்தெடுத்து சோனையினை காப்பையினை இட்டு சுருட்டி இமைத்தெடு முன்னாலே நூலாலே கட்டி அடுக்கும். இதைப்போ எல்லாம் நின்று வீட்டை வேந்து இங்கே வியாபாரத்து போட்டு வராண்டு பேச்சு விழுகிறது, அடி விழுகிறது. நாங்கள் பள்ளிக்கூடம் விட்ட உடனே போய் நாய்க்குட்டி பிடிக்க போகிறது, கொல்ல நிலைக்கு முன்னால் போய் நின்று பார்க்க, என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்தது. அந்த வகையில் சுருடு சுத்தோடத்தை போய் இருந்து இந்த வாழ்வியலை பதிவு செய்தது சாதாரண ஒருவன் சரித்திரம். இன்னொரு சாதாரண நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன்.
சாதாரண சரித்திரம் முதல் போது கடைசியாக அந்த செத்து அவனை போகிறான், இறந்தமை போய்க்க அந்த சவம் போகுது. பாலுமகேந்திரா அல்லது பாரதி ராஜா அவங்களோட கேமராவுக்குள்ளால பார்க்குறது மாதிரி அந்த காட்சியை காட்டுறாங்க. சவம் போகுதுன்னு சொல்லல, கடை போகுது, கட்டடம் போகுது, மடம் போகுது, இப்போ கலட்டி போகுது, முள்ளு போகுது, அங்கே சவம் போகுது. இந்த சவம் போகுதுன்னு சொல்லாமல் ஒவ்வொன்றை போய்கொண்டிருக்கு. இது ஒரு அற்புதமான ஒரு கலை வடிவம், ஒரு அற்புதமான ஒரு 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 சொல்கிறதுங்கிற ஒரு உத்தி அவருடைய அந்த நாடகம். இன்னொன்று மிக முக்கியமாக எனக்கு இந்த எங்கே போனாலும் இந்த குறும்பா விட்டு போக எனக்கு மனம் வர இல்லை. அவருடைய கூட நாடகம் சொன்னார், என்ற ஒரு நாள் இருந்து மாணிக்கம், அது ஒரு ஃபேமஸ். எல்லாம் முக்கியமான அவர் அடிக்கடி பகிர்ந்து கொள்ள இந்த கருத்த குடும்பான் மாம்பழத்தை பற்றி யாழ்ப்பாணத்து மாம்பழம் நேர்மை மரபிக்கும் அது அவருடைய கவிதை, அது அவருடைய அது பண்டித சச்சிதானந்தன். அது மாம்பழம், யாழ்ப்பாண மாம்பழம். ஆனால் யாழ்ப்பாணத்து மாம்பழம், யாழ்ப்பாணத்து சாப்பாடு அதில் பற்றி எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறார். ஒரு ஒரு உணவு பிரியனாக இருக்கணும் அவர். அந்த அவர் பல்வேறு இடங்களில் சாப்பாட்டை பற்றி சொல்கிறார். அது இந்த கிராமிய சாப்பாடு, கிராமிய வாழ்வில் காண்கிற விஷயம். மகாவீரன் மிக முக்கியமான பலம் நான் கருதுகிறது, அவர் சொல்ல வந்த விடயத்தை ஒழுங்காக அழகாக ஓசநயத்தோடு அப்படியே விரித்து வர்றது. நாங்கள் அதுக்கு பின்னால் போவோம். ஒரு அவருடைய குறும்பாவிலோட சொல்லி நான் அடுத்த உண்மையிலே எனக்கு அந்த குறும்பாவில் ஒரு இனிமேல் என்றால் குறுகிய பா, குறும்புப்பா, நகைச்சுவையாவார பாவம் இருக்குது, அதே குறுகிய பாவம் இருக்குது. இந்த கஸ்டம்ஸில் ஏர்போர்ட்டுக்கு போனாக்களுக்கு தெரியும், கஸ்டம்ஸில் இந்த பெரிய டாம்பியமாக இந்த பொம்பளையால் வந்து நிற்பினோம். வந்து நின்றால் இந்த சீஃப் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் அப்படி கூப்பிட்டு பார்ப்பார். அதுக்கு சவுந்தரராயன் அருமையான படமும் இருந்தார். பஞ்சலிங்கம் பார்க்கின்றான் பார்வை, பவளம்மாள் மென்முகத்தில் வேர்வை, கொஞ்சம் அவள் தன்னுடலில் கொண்டு வந்த சாமானுக்கு 5 லட்சமாம் ஐயா தீர்வை. அந்த காலம் 60களில் அவள் வெளியில் பேக்கை கொண்டு இல்லை, உடம்பில் கொண்டு வந்த சாமானுக்கு 5 லட்சமாம் ஐயா தீர்வை. பாருங்கள், சொற்களை பாருங்கள், இந்த சொற்களை கொண்டு ஒரு விதத்தை பாருங்கள். அதில் இன்னொரு செய்தி இருக்குது, பஞ்சலிங்கம் என்பது அங்கே தமிழர்கள் இருந்தார்கள் இல்லை, கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக இருந்திருப்பார், நிறைய பேர் இருந்தார். அவருடைய காலத்தில் தமிழர் தான் பெரிய பதவி. அந்த வகையில் இப்படி பல்வேறு விடயங்களை ஒட்டுமொத்தமாக சொல்லி சொன்னால் மகாகவியின் பலம், அவர் கிராமிய சொற்களை கையாண்டது, கிராமிய வாழ்வை படம் பிடித்து காட்டியது, அருமையான ஓசை நயம் சந்தம். நான் ஏற்கனவே சொன்னது போல பாரதி சொன்ன மாதிரி ஓசை இல்லா இன்பம் ஓமையில்லா இன்பமடா பறந்து பட்டு செல்வது ஓசைண்டெல்லாம் நாங்கள் லக்கணத்தில் அப்படி அந்த ஓசி ஒழுங்கு. இன்றைக்கு கூட அஜந்தகுமார் சொல்லிகளை நான் யோசிச்சு இந்த புது கவிஞர்களை பற்றி எல்லாம் எனக்கு சொன்னேன். எனக்கு பல புது கவிதைகளை பார்க்கல இந்த எம்பாமணின பொடியை பார்க்குற மாதிரி தான் இருக்கும், அப்படியே கிடக்கும், வடிவாக இருக்கும். அந்த வகையில் இந்த கவிதை உயிரோட்டமாக, கவிதை ஒரு உந்தி கொண்டு எங்களை தனக்கு பின்னால் இழுத்துக்கொண்டு போகிறதாக அமைய வேண்டும் என்பது மகாகவியினுடைய பலம், அவருடைய கவித்துவம், அவருடைய ஆற்றல், அவருடைய ஆளுமை எல்லாம் நின்று நிலைக்கும். நன்றி ஐயா. தொடர்ந்து சோபா ஐயா பேசலாம். நண்பர் பேராசிரியர் சிவலிங்கராஜா சொன்னதை ஒட்டி நான் 2 குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். மகாகவி அதை இன்னொரு விதமாக சொல்வதாக இருந்தால், தாம் சொல்ல வருகிற கருத்தை, தமது கற்பனையை தமிழ் செய்யுள் நடைக்குள் வளைத்து கொண்டு வருகிற ஆற்றல் பிரபாதமாகவே மகாகவிக்கு இருந்தது. இது நான் சும்மா சொல்லலை, அன்குவாலிஃபைடாக சொல்கிறேன். ஒரு உதாரணம் தக்க அந்த பிரதேசத்து சான்றிதழோடு சொல்ல போகிறோம். என்னென்றால், மகாகவியின் எந்த கவிதையும் எடுத்து பாருங்கள், வள்ளி தொடக்கம் நீங்கள் எங்கே மட்டும் பார்க்கலாம், ஒரு இடத்திலும் கருத்தில்லாத அடை, கருத்தில்லாத அசை கிடையாது. இப்போ கொஞ்சம் நுட்பமாக கவனிக்க வேணும். என்னென்னா, ஒரு இடத்துல வந்து ஓசை கொஞ்சம் இல்லாட்டி ஒரு ஏகாரத்தை போட்டு நாங்கள் நிரப்பலாம். நான் ஒரு முறை என்னுடைய நண்பர் காரசுந்தரம் பிள்ளை சொன்னேன், நீங்கள் இந்த ஏகாரத்தை கன்னடத்தை போடுறீர்கள், போடாதீங்க. என்னெண்டா அதை போட்டு இப்போ பாடியே போனான்னு சொல்லலாம், பாடி போனான்னு சொல்லலாம், பாடிக்கொண்டு போனான்னு சொல்லலாம். அந்த செய்யுளுக்கு எப்படி வருகுதுன்றதை பார்த்து கவிஞர்கள் அதிகமாக செய்கிறது இப்படி எங்கேனும் ஒரு ஏகாரத்தை சில தனிச்சொற்கள் மற்ற நிகர்த்த இப்படியெல்லாம் போட்டு கொண்டு போகிறது. சீர்பூத்தா அப்படியெல்லாம் கணக்க கிடக்கு. மகாகவியினுடைய எந்த கவிதையிலும் எந்த பொருள் பற்றி அவர் பாடினதிலும் ஒரு இடத்துல கூட ஒரு அசை கூட தேவையில்லாதது இல்லை. இது யார் சொன்னார்ன்னு சொல்கிறேன்.
என்னுடைய நண்பருடைய தந்தையார். அவரை நான் பலமுறை சந்தித்திருக்கிறேன். பண்டிதர் கதிரிப்பிள்ளை. அவர் குமாரசாமி புலவருடைய மாணவன், பண்டிதமணியோடு சக மாணவன். அவர் குமாரசாமி புலவரிடம் படித்த கதைகளை எல்லாம் அவரோடு இருந்து நான் உரையாடி இருக்கிறேன். அவர் ஒரு முறை மகாகவி ஃபீல்டில் இருக்கிற காலம், மகாகவி எழுதி கொண்டு இருக்கிற காலம், அவர் பழைய மரபு வழி தமிழ் படித்த பண்டிதர். இவர் அப்போ கவிதை எழுதி கொண்டு இருக்கிற அயலூர் பையன். அவர் ஒரு நாள் தன் மகனிட்ட சொன்னாராம், அட இவனிட்டு கருத்தில்லாத ஒரு அசை கூட இல்லையே ரெண்டு வியந்தார். கருத்தில்லாத ஒரு அசை, அசைண்டா நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் உண்ட குரலில் வந்ததை நீட்டி விடலாம், அல்லது ஒரு விகாரத்தை போடலாம், உண்டை ரெட்டிக்கலாம். இப்படி சில டெக்னிக்ஸ் இருக்குது கவிஞர்கள் செய்கிறது, அதை சொல்லுவாங்க. அப்போ இதில் எதுவும் இல்லாமல் அவற்றை இது அப்படியே போய்கொண்டிருக்கு. நீங்கள் எந்த கவிதையை எடுத்து பார்த்தாலும் அந்த சிறப்பை காணலாம். உங்களுக்கு பரிச்சயமானது மகாஜனாவை பாடுறேன். எனக்கு நேற்றையில் இருந்து ஒரு மாதிரி கிடைக்கு என்னென்னா, மகாஜனாவையும் ஜோதிச்சு மகாகவி என்று பேர் வச்சார் உண்டு. ஒரு ஆஃப்டர் தாட் இருக்கலாம் போல இருக்கு. ஏன்னா ஹாதான் போட்டவர் மகா வடமொழி ஹாதான் பாவித்தார் இல்லையா? அண்மையில் அதுக்கு வேற இடைப்புறவர் சேரன் முகநூலில் தன்னுடைய தாயை பற்றி, பத்மாசனி அம்மாவை பற்றி எழுதியிருந்தார். கொஞ்சம் நெஞ்சை தொடுகிற விதமாக எழுதியிருந்தார். நான் அதுக்கு ஒரு குறிப்பு, ஒரு கமெண்ட் போட்டு விட்டேன். இந்த மனுஷியை நான் சந்திக்க இல்லையென்ற மனக்குறை எனக்கு ஏற்படுகிறது உன்னுடைய எழுத்தை பார்க்கிற வேளையில். ஒரு மகாகவிக்கு மனைவி, ஒரு மகாகவிக்கு தாய். சேரன் மகாகவி என்று போட்டு அவரை மகாகவி என்று போட்டு இப்படி ஒரு சொல்லாடல் செய்து நான் இதை சொல்கிறேன். அப்போ இதில் அவர் மகாஜனன் இல்லையா, அதை விட்டு பெருமை. இங்கே பாகிரதி சொன்ன மாதிரி கரவை கவி கந்தப்பனார் என்ற பேரில் கனக செந்திநாதன் 50களில் எழுதிய மகாகவி புத்தகமே போட இல்லை. அப்போ பத்திரிகைகளில் இளைய செல்லி அதில் இதில் வந்ததை வச்சுக்கொண்டு மகாஜன கல்லூரி தந்த மும்மணிகளில் ஒருவர் என்று சொல்லி இந்த வழி தொகுதியில் புற அட்டையில் இருக்குது என்று கனக செந்திநாதன் இவரை அப்படி இனங்கண்டவர். அப்போ அந்த மகாஜனாவுடையவருக்கு எப்படி ஈடுபாடு இருக்கும், அதில் ஒரு பகுதியை மட்டும் சொல்கிறேன். அம்பனைக்கு முன்னால் அடிக்கும் வயற்காற்றில் கொம்புலுப்பி பூக்களினை கொட்டும் குடைவாகை, கொம்புலுப்பி பூக்களினை கொட்டும் குடைவாகை நம்பெரிய வெற்றிக்கு 4 மலர் சூட்டவும் ஓலை கிடுகின் ஒழுகுகின்ற கூரையை வான் நீளத்தில் முட்ட நிமிர்த்தி புதுக்கி நாம் மாளிகை ஒன்றாக்கி மகிழ்ந்து நின்றோம். ஓலை குடிசையிலே ஓலை கீட்டோடு இருந்த காலம். அங்கு வந்து குந்தி விட்டாய் அம்மா, அங்கு வந்து குந்தி விட்டாய் அம்மா, குழல் தோல் மிசை அசைய தென்தமிழ் யாழ் மீட்டி சிரித்தபடி வீற்றிருந்தாய். விந்தை இல்லை, வேறுதான் வீடு. தொடங்குது இந்த கவிதை என்னென்னால், வாணி எமது வீடும் வளவும், வாணி உனது வீடும் வளவும் என்று தான் சொல். வாணி உன் வீடும் வளவும் அறியேன். அப்போ மகாஜனாவும் அந்த சூழலும் அந்த வளவும் எல்லாம் வாணியின் வீடு வளவு. அதை பற்றி பாடைக்க இந்த அம்பனை நண்பர் சிவலிங்கராஜா சொன்னார், சேனல் அதெல்லாம் பூத்து ஒரு ஆளை மறைக்கக்கூடிய இதில் எல்லாம் மஞ்சளாக பூத்து இருக்கும் ஒரு காலத்தில். அப்போ அதை பற்றி இப்படி ஒரு அந்த இதை பாடி அவர் செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நான் சொல்ல வந்த செய்தி இதுதான். மகாகவியால் தான் சொல்ல வருகிற கருத்தை எந்த சிரமமுமின்றி தமிழில் வசைத்து யாழ்ப்பாண தமிழில் சொல்ல முடிஞ்சது. ஒரே ஒரு இதை சொல்லி விடுறேன். தான் சொல்ல வருகிற கருத்தை யாப்பின் தேவைக்காக மாற்றி எழுதுகிறவன் சரஸ்வதியின் முகத்தை கரித்துணியால் துடைத்தவனாகிறான் என்று பாரதி சொல்லியிருக்கான். அதை நாங்கள் செய்ய மாட்டோம். நன்றி ஐயா. ஐயா சொன்னது போல மகாகவி என்கின்ற ஒரு மிகப்பெரிய புலமைத்துவவாதி, புலமையாளர் என்பவர் தன்னுடைய வாழ்ந்த நாட்களை பதிவு செய்கின்ற பொழுது கூட தமிழ் இலக்கண இலக்கிய மரபுகளுக்கு அப்பாலே சிறிதும் பிசகாமல் அந்த காப்பி இலக்கியங்களை, கவிதை இலக்கியங்களை பதிவு செய்தார். அதிலே மிக ஒரு கவிஞனுக்கு மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டிய பண்பு சொற்சிக்கனம், தேவையற்ற சொற்களை போடாமை என்கின்ற அந்த இதுகளுக்குள் கூட எங்களுடைய கவிஞர் சோப்பா சொன்னது போல எந்த சொல்லையுமே தேவையற்று பயன்படுத்தாத விதத்தினுடைய கவிதை அடுக்குகள் இருக்கின்றன என்ற செய்தி வருகிறது. மிக முக்கியமான செய்தி. அவரை பற்றிய வேறு விதமான அவருடைய கவிதைகளை ஆய்வு செய்கிறது
செய்ததற்கு அப்புறம் அதுக்கு பின்னால் இருக்கிற பொருண்மைகளை ஆய்வு செய்கின்ற பொழுது ஏன் அவர் மகாகவியாக தன்னை வெறுத்துக் கொண்டார் என்பதற்கான வினாவுக்கான விடை தேடல் எங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. நீங்கள் சொன்னது போல மகாஜனாவினுடைய அந்த ஸ்பரிசம் அவர்களுக்குள் இருக்கலாம். அந்த மகாஜனாவுடைய மூலகர்த்தா பாவலர் துரையப்பா பிள்ளை, அவரும் ஒரு பாவலர் துரையப்பா பிள்ளை, அந்த வழிமரபு மகாஜனாவுக்குள் இருந்த அந்த இலக்கிய செழுமைகள் இன்றைக்கும் அங்கே இருக்கிறது. அது ஒரு விடமாக அமைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் நிறைவே பேச வேண்டியிருக்கிறது. அருமநேயர்களே, ஒரு உன்னதமான கவிஞன், உயிர்ப்புள்ள கவிஞன், மகாகவி ருத்ரமூர்த்தியினுடைய 50வது சிராத்தன தினத்தை நினைவு கூறுகின்ற களம் இன்றைய களம். எங்களுடைய சோப்பா ஐயா அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார், மகாகவி என்கின்ற அந்த பெயருக்கு பின்னால் தரிசனம் மகாஜனாவினுடைய ஸ்பரிசத்தினூடாக வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. அது ஒரு நிலைப்பட்டதாக இருக்கின்ற பொழுது இப்பொழுது ஒரு புதிய சிந்தனையிலே ஒரு மகாஜனாவினுடைய மும்மணியாக அவர் பார்க்கப்பட்டார். மகாஜனாவை தன்னுடைய கலைவாணியாக தரிசித்தார். மகாகவியை மகாஜனா எப்படி கொண்டாடியது, அது மிக முக்கியமான பேசணும். நீங்கள் ஒரு மகாஜனாக்களுடைய நீண்ட காலம் அரங்கியல் ஆசிரியராக இருந்தவர். அந்த அரங்குகள் மகாகவியை எப்படி கொண்டாடியது, மகாஜனா பேசலாம். இது ஒரு நல்ல விஷயம். என்றால் மகாஜனா என்று சொல்கின்ற பொழுது கதிரேஸ்வர் பிள்ளை காலத்தில் 5 வருடங்கள் தொடர்ந்து தேசிய விருது பெற்ற நாடக ஆற்றுகைகள் நடத்தப்பட்ட ஒரு கல்லூரி. அந்த கல்லூரிக்கு மகாஜன பாரம்பரியம் என்று சொல்கின்ற பொழுது ஒரு நாடக பாரம்பரியம் அதோடு ஒன்றிணைந்து வளர்ந்து கொண்டே வந்தது. அதற்கு வித்திட்டவர் என்று சொல்லிக்கொண்டு வருகின்ற பொழுது அந்த பின்னணியிலே அந்த காற்றுப்பட அந்த வழியிலே வாழ்ந்தவர் மகாகவி. அவருடைய நினைவுகளுக்கு பின்னால் அவர் போன பின்பு, அதாவது அங்கால வேறு வேலைகளாக அவர் சென்ற பின்பு, அவருடைய ஆக்கங்கள் பாடசாலைகளிலே நடக்கின்ற ஒவ்வொரு விழாக்களிலும் ஒவ்வொரு திட்டமிடலுக்கு இடையிலே அவருடைய கவிதைகளை ஆற்றுகை செய்தல், தனி நடிப்பிலே அந்த பாத்திரங்களை கொண்டு வருதல். இப்போ உதாரணமாக கோடை நாடகத்திலே இருக்கின்ற மாணிக்க நாயனக்காரர் என்கின்ற பாத்திரத்தை தனி நடிப்பிலே கொண்டு வருகின்ற பொழுது அந்த மகாகவியினுடைய ஆக்கம் அங்கே உயிர் பெறுகின்றது. அப்படி உயிர் பெறுகின்ற பொழுது அங்கே கற்றுக்கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு எல்லாம் இப்படி ஒருவர் இருந்தார், என்ன அவர்களுக்கு தெரியாது, இப்படி ஒருவர் இருந்தார், எங்கட மகாஜனன், அவர் எங்கட மும்மணிகளிலே ஒரு முக்கியமானவர் என்ற ஒரு எண்ணத்தை ஊக்குவிக்கும் விதமாக தனி நடிப்பிலே நிச்சயமாக இந்த பாத்திரங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கின்றன. உண்மையிலே அந்த நாதஸ்வரம் வாசிக்கின்ற கலைஞர்கள் எல்லாம் அருகே இருக்கிறார். அப்படி ஒரு நாதஸ்வரம் வாசிக்கக்கூடிய கலைஞனை கூட கொண்டு வந்து அதிலே ஒரு அரங்கிலே நடமாட விட்டு இந்த கவிஞருடைய ஆத்மா இங்கே ஊசல் ஆடிக்கொண்டிருக்கின்றது, இங்கே ஊடாடி கொண்டிருக்கிறது. 2 விதத்தில் நாங்கள் பார்க்கலாம். அவர் இங்கே இருக்காமல் நான் போய்விட்டேன் என்றதிலே ஊசல் ஆடுகின்றார் என்றும், அவர் ஊடாடி கொண்டிருக்கின்றார் என்பதும், அவர் இந்த காற்றோடு கலந்திருக்கின்றார். அவருடைய நினைவுகளை மகாஜனா மீட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கான முக்கியமான ஒரு கால்கோளாக இந்த தனி நடிப்புகள் நடந்திருக்கின்றன. நிச்சயமாக அந்த எங்களுடைய புதியதொரு வீட்டில் இருக்கிற அந்த கரெக்டரை நாங்கள் பார்க்குற பொழுது எவ்வளவு ஒரு சோக முடிவு, அவர் நல்ல தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அந்த முடிவு பற்றி பேசுகின்ற பொழுது நாங்கள் பேசுகிறோம், மகாஜனாவிலே இருக்கின்ற அந்த ஒரு சின்ன ஒரு அரங்கிலே, அந்த குட்டி அரங்கிலே, ஆரம்ப காலம் ஒரு சின்ன அரங்கு தானே, அந்த அரங்கிலே நாங்கள் இப்போ மகாகவியினுடைய பாத்திரங்கள் வரப்போகின்றன என்று ஒரு அழுப்பில் இவரை போல ஒருவர் வந்து நரேட்டர் சொல்லி கொண்டிருப்பார். இதோ வருகிறார் என்று சொன்னால் ஒரு ஆள் வருவார், செல்லம் என்கின்ற கரெக்டாக வரும். உன்னை எத்தனை நாள் சொல்கிறேன் நான், அவைன்ற மொழி வராட்டிலும் அவைகளை பேசிக்கொள்ளணும், அந்த தடியை எடுத்து தட்டுவதோ உண்மையில என்று அந்த அம்மா பேசுவா. அந்த கணேசன் பையனுக்கு அவனுக்கு விருப்பம் சொன்ன மாதிரி. நீங்க சொன்ன அந்த கணேஷ் கூட அளவட்டி மண்ணுடைய மிக முக்கியமான தமிழ் வார்த்தைய கலைஞர். உண்மை உண்மை உண்மை. அதே தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய தாய் மாமனார். தட்சிணாமூர்த்தி அவர்களை கொண்டு போய் வைத்து வளர்த்தது. அவர் நினைவிலேயே தான் பிறந்தார் தட்சிணாமூர்த்தி. சிறு வயதிலேயே பெற்றோர்கள் அந்த பின்னர் அதை பெரிய கணேசன் அவரை சொல்வார்கள். அவர் தான் அவரை வைத்து வளர்த்தார். கணேஷ் மிகப்பெரிய தமிழ் வித்துவார். அவர் தான் தட்சிணாமூர்த்தி என்கின்ற பெரிய பிம்பத்தை நமக்கு தந்தவர். அந்த பாத்திரங்கள் இன்னொரு ஆய்வு கட்டம், அந்த கட்டத்திலே அந்த போலீஸ் என்ற ஒரு கேரக்டர் வருவார். அது நாங்கள் பார்க்கின்ற பொழுது தயாநிதி என்ற கலைஞன் தான் அந்த போலீஸ் பாத்திரம் காச்சட்டியோட வருவார். அந்த ஒரு சீன், அந்த ஒரு குட்டி சீன், இவ இந்த வீட்டை தண்ணி குடிக்க ஒரு ஆள் வருவார். அவர் இந்த இவ கொடுத்த செம்பையோ என்ன டம்ளர் ஆகும் எடுத்து பேக்குக்கு போட்டுக்கொண்டு போயிடுவார். இது காட்சியில் வருது எங்க மேடையில் சின்ன நடிப்பாக. அதில் இவர் வாரார், அத்தையந்தோடு வாரார். யாரு? அந்த போலீஸ் பேருக்கு மருமகன். தாய்க்கு செல்லத்துக்கு ஒரு விருப்பம் என்னென்னா அந்த தன்னுடைய கமலிக்கு அவரை கல்யாணம் ஏன்னா அவருக்கு கவர்மெண்ட் யூத், அதாவது கோரணமேந்திர மேய்க்க, அப்போ அவரை பிடிக்கணும். அவர் வந்த உடனே இவர் பின்ன போலீஸ் இல்லோ, அப்போ இவர் சொல்லுவா ஐயோ இப்படி இல்லையே அந்த விளக்கத்தை இவ எங்கட நடிக்கணும். நடிச்சு கொண்டிருக்கேங்க, இதோ வருகிறேன், கண்டுபிடித்து வருகிறேன் ஓடி போகிறேன். ஓடி போய் அங்கால காட்டையில் இஞ்சி வந்தோன்னா அவர் வேறு இப்படி அங்கே ஊற்றி வந்தோன்னா எங்களுடைய ஆக்கள் இந்த கற்பனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். மகாகவி அங்கே நிற்கிறார்.
இப்படியான வரட்டு கௌரவம் பிடிச்ச ஆக்களின் மனங்களை அவர் அப்படியே கழுவி துடைக்கிறார். அந்த கட்டத்தில் அவர் வந்துட்டார். கண்டுபிடித்து விட்டேன் வருகிறார். எங்க கள்ளன் எங்கன்னு கேட்டால் சொம்பை கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்கிறார். அப்போ பாருங்கோ, அந்த ஒரு கட்டத்தில் எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு கேரக்டர் ஒன்றை அவர் உருவாக்கி, இந்த பண்பை நீங்கள் பின்பற்றாதீங்கோ, அரசாங்க உத்தியோகம் வந்து அப்படியே பைத்தியம் பிடிச்சு கொண்டு அலைகின்ற மக்களுக்கு இந்த கலை செத்து போகின்றதே. கோடையே சும்மா வறட்சியினால் வந்த கோடை அல்ல, விளைத்து வைத்த அந்நியராட்சி விளைத்து வைத்த பெரும் கோடை, அதாவது வறட்சியால் வந்த கோடை. அப்போ இந்த கலைகளை அப்படியே மூடி போட்டு அடக்கின்ற வேளையில் இப்போவும் கல்லூரிகளில் இந்த பிரச்சனை நடக்குது. மகாகவியை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற தேவை ஏற்பட்டது காரணம், அந்த கலைஞர்கள் வாழ வேண்டும், அந்த கலையை பிள்ளை ஆராதிக்க வேண்டும். ஒரு கலையாவது ஒரு பிள்ளை படிச்சு, நாங்கள் உளவியல் ரீதியில் பார்த்தா எந்த பிள்ளை மட்ஸில் போகிற பிள்ளை, பாவில் போகிற பிள்ளை கட்டாயம் ஒரு வயலின் வாசிக்கிறான், இல்லையோ வீணை, மிருதங்கம், டான்ஸ், மியூசிக் ஏதோ இருக்குது. காரணம் என்னவென்றால் உளவியல் ரீதியான சமநிலை ஆளுமையை கொண்டு வர வேண்டும் என்றால் கட்டாயம் ஒரு கலை பயில வேண்டும். அதற்கு நாங்கள் எங்களுடைய அரங்கை, மகாஜன அரங்கு, தொடர்ந்து அதில் தனி நடிப்பு போட்டிகள் நடந்து கொண்டே இருந்தது. தொடர்ந்து நல்ல நாடக கலைஞர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி வந்த கட்டத்தில் அந்த வரலாற்று அவருக்கு பின்னாலே இந்த கோகிலா மகேந்திரன் நாடகத்துறையில் நியாயமான வேலை செய்தார். அப்படியே வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஐயுரன் வந்திருக்கிறார். நான் வந்த பின்னாலே அவர் போயிருக்கார். இப்போ என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், மகாகவி வாழ வேண்டிய மண்ணில் அந்த கொம்புலத்துகின்ற குடைவாகை, அந்த குடைவாகிய பேசுகின்ற மகாகவி அவர் அதோட ஐக்கியமாகிக் கொண்டிருக்கின்ற அந்த மண்ணில் இன்றும் மகாகவி பேணப்பட்டு கொண்டிருக்கின்றார். தொடர்ந்தும் அடுத்த தலைமுறைக்கு அவர் கடத்தப்பட வேண்டும் என்றதான் எங்களுடைய ஒரு அவா. நிச்சயமாக நன்றி பகிரதி அம்மையார் அவர்கள். அவர்கள் சொன்னது போல நம்முடைய ஒரு தனித்துவமானவர்களை அடுத்த தலைமுறையிடம் கையளிப்பு செய்வதற்கு பல உத்திகளும் பொறிமுறைகளும் உண்டு. குறிப்பாக கவிஞர்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு அவருடைய கவிதைகளை புத்தகங்களாக்குகின்ற ஒரு பணி ஒருபுறம் இருக்கின்ற அதேவேளை அவை அரங்குகளுக்கு கொண்டு வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதற்கான அரங்குகளையும் நாங்கள் திறக்க வேண்டும். நினைக்கிறேன் நீங்கள் சொன்னதில் மகாஜனாவிலே ஐயுரன் ஆற்றல் மிக்க ஒரு நாடக ஆசிரியர், அதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போது சூழல் வேறுதாக இருக்கிறது, இன்னும் அதற்கான வாய்ப்புகள் திறக்கும். அஜிந்தகுமாரோடு பேசலாம். அஜிந்தகுமார், இந்த மகாகவியினுடைய ஆக்க இலக்கியங்களை, படைப்பு இலக்கியங்களை தொகுப்பதிலும் பதிப்பிப்பதிலும் எவ்வளவு தூரம் நாங்கள் வெற்றி கண்டிருக்கிறோம்? ஒரு தமிழியல் துறை இளம் ஆய்வாளராக உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கிறது? உண்மையில் மகாகவியினுடைய மிகச்சிறந்த நண்பராக இருந்தவர் நுகுமான் சார் அவர்கள். அவரும் ஒரு தனியே ஒரு கல்வித்துறை சார்ந்தவராக மட்டுமல்லாமல் அவரும் ஒரு சிறந்த கவிஞராக இருந்ததனால் அவர் மகாகவியினுடைய படைப்புகளை அந்த காலத்திலேயே நூல் வடிவம் கொண்டு வருவதற்கு உழைத்தார். இப்பொழுது மகாகவியினுடைய 50வது சிரார்த்த இதை முன்னிட்டு ஜீவநதியின் ஊடாக அவருடைய மகன் சேரன், அவருடைய பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து அவருடைய காவியங்கள், அவருடைய நாடகங்கள், அவருடைய கவிதைகளை முழுமையாக வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். மகாகவியினுடைய படைப்புகளை நாங்கள் படிப்பதற்கு பெரிய இடையூறுகள் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. மகாகவி 5 சிறுகதைகளை எழுதியிருக்கின்றார். உண்மையில் அந்த 5 சிறுகதைகளை நாங்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் மகாகவியினுடைய படைப்புகள் இன்னும் உண்மையில் அவருடைய பிள்ளைகளுடைய நோக்கம் அதுவாகத்தான் இருக்கும். உண்மையில் எல்லோருக்கும் அது கிடைக்கப்பெற வேண்டும். அதாவது பாடத்திட்டத்திலே ஒரு படைப்பாக மட்டுமல்ல, எல்லோரும் இப்போ நாங்கள் எப்படி எங்களுக்கு பாரதி மிக கிட்டவாக இருக்கின்றானோ, எப்படி வள்ளுவர் மிக அருகிலே இருக்கின்றாரோ, அதை போல எங்களுடையவர் நாமும் நமக்கோர் நலியா கலையுடையோம் என்று சொன்ன ஒருவனை நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய பொக்கெட்டுக்குள்ளே கொண்டு திரிய வேண்டும். உண்மையில் மகாகவியினுடைய அந்த அவர் பயன்படுத்திய அந்த உவமைகளை, கற்பனைகளை பார்க்கிற பொழுது அவர் இவ்வளவு ஒரு அற்புதமான ஒருவராக இருந்திருக்கின்றார் என்று தோன்றும். இப்போ அவர் ஒரு குறும்பாவில் எழுதுவார். ஒரு கடையில் சாப்பிட போயிருக்கிறார், வண்டை பிக்கிறார், வடைய பிக்கிறார், ஒரு வண்டு பறந்து போகுது. சரி, அவர் சொல்லுகிற போது சொல்லுவார், வண்டு வடைக்குள் இருந்து மேலே வந்தது நான் பித்த படியாலே, கண்டொரு கதை சொல்லாமல் காற்றில் அது போனது. இதெல்லாம் முக்கியம் இல்லை, கடைசி வரை சொல்றார், நன்றி சொல்லாதவரை போலே. அங்கதான் அங்க கவிஞன் வர்றார். இங்க நான் சொல்றது, அவர் ஒரு புத்தகத்துக்குள்ளே ஒரு புள்ளி அளவில் ஒரு பூச்சியை காண்றார். அப்போக்கு அவர் சொல்ற உவமை அங்கே முக்கியமானது. அவர் சொல்லுகிற காட்டெருமை காலடியில் பட்ட தளிர் போல், நீட்டு ரயிலில் எறும்பு நெறிந்தது போல், பூட்டா நம் வீட்டின் பொருள் போல் நீ மறைந்தாய். இன்னொரு உவமை,
அது மாதிரி அவர் என்ன செய்கிறார் என்றால், நான் நினைக்கிறேன் அது மகாகவி தனக்கு சொன்ன சிறுபுல் என்ற ஒரு கவிதை. மகாகவி என்று எழுதினவர் சிறுபுல் என்று தோன்றுகிறார். எனக்கு மறுவாசிப்பில் தோன்றுகிறது. கல்லடுக்கி கல்லடுக்கி கனத்த உருளைகளை செல்லவிட்டு செல்லவிட்டு செப்பனிட்ட நீண்ட நடுவீதி. எனக்கு பார்த்தா மகாகவியை அமர்த்த வேண்டும் என்பதற்காக கல்லடுக்கி கல்லடுக்கி கனத்த உருளைகளை செல்லவிட்டு செல்லவிட்டு நீண்ட வீதி. ஆனால் அதற்குள் இருந்து அந்த புல் எப்படி முளைத்து வருகிறது அது சொல்லுகிற போது அவர் பயன்படுத்துகிற ஒரு உவமை மிக அற்புதமானது. ஆழ புதைந்த அறம்போல் முளைத்தெழுந்தாள். அந்த அருகில் இருக்கின்ற அர்த்தம் என்பது மீண்டும் தொடங்கும் மிடுக்கென்று பாடிய ஒரு கவிஞன் அந்த ஆழ புதைந்த அறம்போல் முளைத்தெழுந்தாள். வாழி அவளுக்கென் வாழ். இதில் எனக்கு தெரிவது என்னவென்றால், இன்றைக்கு நாங்கள் இதுதான் இந்த அவர் புள்ளியளவில் ஒரு பூச்சியிலே சொன்னது போல், புத்தகமும் நானும் புலவன் எவனோதான் புலவன் செத்திருந்த போதும் மனம் ஒத்திருந்த வேளை. இன்றைக்கு மகாகவி இல்லை. மிஸ் சொன்னது போல் இன்றைக்கு புலவன் செத்து விட்டான், ஆனால் அவர் சொன்னதைப் போல அவர் சாகவில்லை. ஒரு கவிஞனுக்கு இருக்கக்கூடிய ஆத்ம பலம் என்பது வேறு யாருக்கும் கிடைக்காது. அவனுக்கும் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் அவனை அறியாமல் வருவது. கவிஞராக இருப்பவர்களுக்கு தெரிந்திருக்கக்கூடியது அவன் எழுதுகின்ற சொற்களில் அரைவாசி அவனுடையது, அரைவாசி அவனுடையது அல்ல. அவனை அறியாமல் அவன் இந்த சமூகத்துக்காக வாழ்ந்து அவனால் எழுதப்படுகின்ற தீர்க்க தரிசனங்கள். மகாகவி நீங்கள் கேட்டது போல் மகாகவியினுடைய படைப்புகள் எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு காலம் வரும் பொழுது, ஒரு கவிதை அல்ல, எல்லா படைப்புகளும் கிடைக்க வரும் பொழுது, நாங்கள் மகாகவியை கொண்டாடத் தொடங்குகிற பொழுது, இந்த பாருங்கள் எவ்வளவு ஒரு விபத்து அல்லது எவ்வளவு ஒரு அற்புதம். பாரதியினுடைய 100ஆண்டு நினைவு தினத்தை கொண்டாடுகிற அதே காலத்திலே தான் இதே 1921 பாரதி மறைகிறான், 1971 மகாகவி மறைகிறான். பாரதிக்கு 100 ஆண்டு, பாரதி இறந்து 100 ஆண்டுகள், நம்முடைய மகாகவி இறந்து 50 ஆண்டுகள். ஆகவே இந்த மகாகவியை நாங்கள் தமிழ்நாட்டிலே போதாது அறிமுகம். இப்போ நாங்கள் தமிழ்நாட்டினுடைய படைப்பாளிகளை பாடமாக்கி சொல்லி நாங்கள் ஒரு புத்தக சாலைக்கு போனால் எங்கள் கண்களை உறுத்துவது தமிழ்நாட்டினுடைய புத்தகங்கள். ஆனால் எங்களுடைய புத்தகங்கள் எங்கே இருக்கும் என்றால் எங்கேயாவது தூசுக்கள் நடுவே இருக்கும். பாடசாலை நூலகங்கள் கூட வாங்குவதில்லை. ரமணிச்சந்திரனை கூட வாங்க தயாராக இருக்கின்ற பாடசாலை நூலகங்கள் எங்களுடைய ஈழத்து எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை வாங்குவதற்கு தயாரில்லை. அப்ப மகாகவியை எல்லோரும் படிக்கக்கூடிய, எல்லோரும் என்னுடைய வீட்டிலும் மகாவினுடைய படைப்புகள் வருகிற பொழுது அது மட்டுமல்லாமல் வடிவங்களும் மாற வேண்டும், எழுத்துக்கள் மட்டுமல்ல. நீங்கள் சொன்னது போல அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் கோடை நாடகத்தை எப்படி மனனம் செய்தது மட்டுமல்ல, மிகவும் வெளிப்படுத்தியது போல் மிகச்சிறிய குழந்தைகளிடம் பாரதியை நாங்கள் எப்படி அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறோமோ அந்த சின்ன பிள்ளைகளிடமும் நாங்கள் மகாகவியை கொண்டு செல்ல வேண்டும். அதற்குரிய அந்த சந்தமும் ஓசையும் ஈர்ப்பும் மகாகவியிடம் இருக்கின்றது. ஆகவே ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஆளுமை அவர். அவருடைய படைப்பதிப்புகள் வருகின்ற பொழுது இன்னும் அவர் பரவலடைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். நன்றி அஜந்தகுமார் அவர்கள். அஜந்தகுமார் சொன்னது போல நமக்கு இருக்கக்கூடிய ஆழமான இலக்கிய புலமைமிக்க படைப்பாளிகளை அடுத்த தலைமுறையிடம் கையளிப்பு செய்வதற்கான பல பொறிமுறைகளையும் உத்திகளையும் வகுக்க வேண்டிய தேவை நமக்குள்ளே இருக்கிறது. அது 2 தளங்களிலே சில ஒன்று அறிவாராய்ச்சி பரப்புக்குள்ளே போகின்ற பொழுது கூட அது சில வழியில் அடித்தட்டு மக்களை சென்றடையாமலே போய்விடும். ஏனென்றால் அந்த கட்டுமானங்களுக்குள்ளே சில கையளிப்புகளை செய்துவிட்டாலே அது பெரிய இடைவெளியை தோற்றி அடித்தட்டு மக்களிடம் அது கிடைக்காமலே போய்விடும். அது ஒரு பெரிய ஆபத்தும் கூட, ஆனால் தேவையானதும் கூட. அவர் 2 தளங்களிலுமே அவரை அறிமுகம் செய்கின்ற அந்த பணிகள் தான் நமக்கு முன்னால் விரிந்து கிடக்கிறது. நீங்கள் சொன்னது போல சரி தவறு என்பதற்கு அப்பால், அநியாயங்கள் எல்லாவற்றுக்கும் அப்பால் தமிழ்நாட்டில் நிலைநிறுத்துகின்ற பொழுதுதான் அந்த புலமைத்துவம் இன்னும் உலகளாவிய போவதற்கான வாய்ப்புகள். அதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போக போகிறோம் என்பது தொடர்பாக கூட சிந்திக்க வேண்டும். இதுவரை காலமும் முழுமையான படைப்புகள் கிடைக்கப்படாத நிலையில் இப்பொழுது நினைக்கிறேன் அவருடைய முயற்சியால் ஜீவனத்தினுடைய வெளியீடாக அந்த காப்பியங்கள் கவிதைகள் எல்லாம் தொகுத்து வருகின்றது மிக ஒரு அடையாளமாக இருக்கும். ஆனாலும் பல்வேறு விதமான முயற்சிகள் பேராசிரியர் நுகுமான், பேராசிரியர் ஸ்ரீபிரசாந்தனுடைய மகாகவியில் என்று பல ஆக்கங்களூடாக அவர் அறியப்பட்டிருக்கிறார். ஆனால் அது அந்த அறிவாராய்ச்சி பிறப்புக்குள்ளே தான். ஆனால் அடித்தட்டு மக்களிடமும் அவர்களுடைய வாழ்க்கையை பாடிய கவிஞனை அந்த மக்களிடம் கொண்டு போவதற்கு நல்ல வாய்ப்பாக இருப்பது அரங்கு தான். அந்த அரங்குக்குள்ளாலையும் அடித்தட்டு கவியரங்குகளூடாகவும் அடித்தட்டு மக்களுக்கும் அடுத்த இளைய தலைமுறைக்கும் அறிமுகப்படுத்துவதற்கான உத்திகள் தொடர்பாக சிந்திப்பதுதான் மகாகவி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சன்மானமாக இருக்கும், அல்லது அவருக்கு மிகப்பெரிய கொடையாக இருக்கும். அருமை நேயர்களே, நேற்றைய நாள் நாங்கள் ஒரு மிக முக்கியமான பேசுபொருளை இந்த அரங்குக்கு எடுத்திருந்தோம்.
எங்கள் மண்ணினுடைய தலைத்துவமான தனித்துவமான கவிஞன் மகாகவி ருத்ரமூர்த்தி ஐயா அவர்களுடைய 50வது ஆண்டு சிராத்த தினத்தை முன்னிட்ட ஒரு படைப்பாக, அவருக்கான ஒரு சமர்ப்பணமாக சொல்லாடுகள் நிகழ்ச்சியை நேற்றைய நாளும் இன்றைய நாள் நாங்கள் படைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையிலே தான் அவரை பற்றி அடுத்த தலைமுறை கையளிப்பு செய்வதற்கான உத்திகள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது அரங்கு அதற்கு ஒரு வடிகாலாக இருக்கின்றது. இன்னொரு சிந்தனை இருக்கின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தாபிக்கப்படுகின்ற பொழுது அதை தாபித்தனுடைய எண்ணங்களுக்குள்ளே ஈழத்தமிழ் இலக்கிய பரப்பு சார்ந்த அறிவாராய்ச்சி அதை முக்கியத்துவம் பெற வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் கோட்பாடுகளுக்குள்ளே நிறைந்திருந்தது. அந்த துறையிலே இருந்த ஒரு பேராசிரியர் நம்மோடு இருக்கின்ற அடிப்படையிலே அறிவாராய்ச்சி பரப்பிலே குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை மையப்படுத்தியதாக அல்லது எங்களுடைய ஈழச்சூழலிலே மையப்படுத்தியதாக மகாகவி எவ்வளவு தூரம் கவனம் கொடுக்கப்பட்டார், அந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்க வேண்டும் ஐயா. உண்மையிலே நீங்கள் சொன்னது போல யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தொடங்குகின்ற பொழுது அதனுடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருந்தவற்றுள் ஈழத்திலக்கியத்தை புனரமைப்பது, ஈழத்திலக்கியத்தை கட்டமைப்பது என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருந்தது. அந்த காலகட்டத்திலே தான் நான் அங்கே விரிவுரையாளராக இணைகிறேன். அப்பொழுது பேராசிரியர் கைலாசபதி இருக்கிறார். இந்த கொள்கையை வலியுறுத்தியவர்களில் மிக முக்கியமானவர் கைலாசபதியும் வித்யானந்தனும். அந்த வகையிலே அந்த வழங்கப்பட்ட முதுமானி பட்ட ஆய்வுகள் அனைத்தும் ஈழத்திலக்கியம் சார்ந்தவை. ஆனால் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னவென்றால், இவர்கள் 19ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய ஈழத்திலக்கியங்களை கட்டமைப்பதிலும் மீளமைப்பதிலும் கண்டுபிடிப்பதிலும் தான் அதெல்லாம் என்னுடைய பொறுப்பையும் தரப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டு, அந்த 19ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட பகுதிகளை நாங்கள் மீள கட்டமைக்க வேண்டும். அதுக்கு பிறகு செய்ய வேண்டிய வேலைக்கு பேராசிரியர் நுகுமான், சித்திரலேகா மௌனூர் போன்றவர்கள் இருந்தார். 19ஆம் நூற்றாண்டு தான் என்னுடைய போர்டராக இருந்தது. ஆனால் அந்த உண்மையிலே ஒரு ஒட்டுமொத்தமாக பார்த்தால் சுமதி என்ற ஒரு பிள்ளை எங்களுக்கு நேரடி சிரேஷ்ட மாணவியாக இருந்தவர், இப்பொழுது பிரான்சில் இருக்கிறார். அவர் மகாகவியினுடைய கவிதைகளை பற்றி ஒரு ஆய்வு செய்தவர். அந்த ஆய்வு பிறகு எங்கே போச்சு, என்ன வந்து சமர்ப்பித்தவர் அவர் மகாகவியினுடைய மருமகள் உறவினர். இந்த வகையிலே பிறகு நுகுமான் பல்வேறு மகாகவியை பற்றி படிப்பித்தவர். மகாகவியினுடைய பாட புத்தகம் சிலபஸில் இருந்தது. அதில் கோடை இருந்தது. கோடை பிறகு நானும் படிப்பிச்சேன். கோடை நீண்ட காலம் பல்கலைக்கழக ராமநாதன் நுண்கலைப்பீட மாணவர்களுக்கு, அதே நேரம் பேராதன பல்கலைக்கழக வெளிவாரிக்கும் கூட நாடகம் சிலபஸாக இருந்தது. அப்பொழுதுதான் பட்டப்படிப்புகள் கல்லூரி மாணவர்கள், இப்பொழுது இருக்கிற கலாநிதி கந்தையா ஸ்ரீகணி என்ற தம்பி கந்தவேள் இயக்கி அந்த நாடகத்தை நாங்கள் வீரசிங்கம் மண்டபத்திலே கூட நாடகத்தை அரங்கேற்றினோம். அப்பொழுது அவர்களுக்கு நான் தான் தமிழ் கற்பித்து கொண்டிருந்தேன். அவர் மிக உற்சாகமாக புதுவிதமாக செய்தார். அது நடித்தவர்கள் இப்போ இருக்கிறார்கள் காண்றாங்க. எனவே அந்த மகாகவியை பல்கலைக்கழகம் அந்த அளவுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தது என்று சொல்லாவிட்டாலும் முக்கியத்துவம் கொடுக்காமல் விடவில்லை என்பதும் முக்கியம். என்றாலும் பாரதி என்ற மொழியில் சொல்வதானால் உண்மை கொடிதே. பாரதி கூட நாடகம் முடிக்கின்ற பொழுது சொல்கிறார், உண்மை கொடிதே, உலகில் அதனுடனே போரிட்டு வாழ பூந்தோம் கலங்குவதோ, பார் வீரிட்டு அலறி விழுந்து புலம்போதோ, பாரட்டு திக்காய் பிறந்து கிடக்குது. மகாகவி நிற்கிறார். எனவே மகாகவியை பாடப்புத்தகத்தில் போட்டும் படிப்பித்தும் பிற்காலத்தில் உள்ளவர்கள் மகாகவி, முருகையன், நீலாவணன் இவர்களை பற்றிய ஆய்வுகள் பிற்காலத்தில் தான் செய்யப்பட்டது. நமக்கு கூடிய இடம் 19ஆம் நூற்றாண்டுக்கு மேலே போடுது. நான் 19ஆம் நூற்றாண்டு பேரறிஞர்கள் ஆளுமைகள் பற்றியெல்லாம் நிறைய செய்திருக்கிறேன், மற்றவர்களும் செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே மகாகவிக்குரிய இடத்தை இந்த தொகுப்புகள் எல்லாம் வந்து இனிமேல் காலத்திலே அஜந்தகுமார் போன்ற காலத்தில் மகாகவியிலே உண்மையிலே ஒரு PhD கலாநிதி பட்ட ஆய்வு செய்யலாம். அதுக்குரிய ஒழுங்குகளை தமிழ்துறை செய்ய வேண்டும். ரெண்டாவது, என்னுடைய இந்த நிறைவாக இப்பொழுது இந்த கவிதை எழுதுகிறவர்கள் தயவு செய்து மகாகவியின் கவிதைகள் எல்லாவற்றையும் ஒரு முறை படிக்க வேண்டும். எப்படி அந்த பாரதி சொல்ல இசைத்து பிறர் செய்யுமாறே சுந்தரமாக ஒரு காப்பியம் செய்தான் என்று பாரதி சொன்னான். பஞ்சல் சொல்ல இசைத்து இந்த சொல்லை பிடிச்சி வசக்கி இசைச்சு போட்டு அந்த கவிதை ஆக்குற விதத்தை இப்பொழுது கவிதை எழுதுகின்ற இளந்தலைமுறையினர் கட்டாயம். மற்ற கட்புலன் சார்பாக அவர் வெண்பா விருத்தம், அவர் அரசியல் விருத்தம் எல்லாம் எழுதினார். அது கட்புலன் சார்பாக அச்சிடப்பட்டது. அதனாலே அவர் புது கவிதை எழுதினார் என்று சொல்லி மரபு கவிதைக்கு ஜெயராமட்டவனும் இருக்கிறார். அது புது கவிதை என்று சொல்லி. ஏனென்றால் அந்த அளவுக்கு யாப்பறிவும் இல்லை, அந்த அளவுக்கு கவித்துவ ஆளுமையும் இல்லை. எனவே நான் இந்த இளந்தலைமுறையினருக்கு இந்த
50வது ஆண்டு சொல்வது, நீங்கள் மகாகவியை எழுத்தெண்ணி படியுங்கள். அவருடைய கவித்துவம், ஆற்றல், சொற்கள் எவ்வாறு இசைத்து சொல்லுகிறார், எவ்வாறு பதிவு செய்கிறார், அவர் தன்னுடைய கொள்கையிலிருந்து கவிஞர் சொன்னது போல மாறுபடாமல் தந்த கருத்து நிலையிலிருந்து அவர் எழுதியிருக்கிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறார். நன்றி ஐயா. நான் நினைக்கிறேன் இப்பொழுது கவிஞர் சோப்பா அவர்களோடு பேசலாம். உங்களும் ஒரு இதே விதமான கேள்விதான். அறிவாராய்ச்சித்துறை சார்ந்து நீங்கள் மொழிப்புலமை, இரட்டை மொழிப்புலமை, ஆங்கில மொழிப்புலமை வைக்கவர், குறிப்பாக நம்முடைய இலக்கியங்களை மேலை புலத்துக்குள்ளே அறிமுகம் செய்வதிலே உங்களுடைய பங்கு மிக முக்கியமானது. மகாகவியை அறிமுகம் செய்வதற்கான ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கா? அவர் ஒப்புட்டு ஆய்வுகள் மூலமாக மேலை புலத்துக்குள்ளே நகர்த்துவதற்கான வாய்ப்புகள் சிந்திக்கலாமா? நிச்சயம் வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் மகாகவி தமிழ் அறியாதவர்கள், தமிழ் கல்லாதவர்களுக்கும் அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு தமிழ் கவிஞர் தான். ஆங்காங்கே உதிரியாக சில கவிதைகளை மொழிபெயர்த்திருக்கிறோம். நானே மகாகவின்ற கவிதை தேர்ந்திங்களும் எப்போ மொழிபெயர்த்திருக்கிறேன். ஆனால் இந்த வேலை என்ன பிரச்சனை என்றால், நாங்கள் உதிரியாக செய்கிற வேலைகள் அந்த என்ன நிலைக்காது, வந்து சேருதில்லை, அடைவை அடையுதில்லை இல்லையா? அந்த இந்த மகாகவிக்கு வந்த பாஷையில் சொல்லி அந்த வெள்ளாமை வீடு வந்து சேருதில்லை. நான் ஒரு 2 மகாகவின்ற கவிதை புரட்டி பார்த்தேன். ஔவையினுடைய கவிதையை தான் செய்திருக்கிறேன். என்னென்னா, ஔவை இப்பொழுது தாய் வீடு இதழில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தால் என்னுடைய நெஞ்சை தொட்டது. எனக்கு ஔவையை நேரடியாக தெரியாது. நேரடியாக தெரியாமலே ஔவையின்ற கவிதை 2 மொழிபெயர்த்திருக்கிறேன். அதே தொகுப்பில் ஒரு சின்ன ஆங்கில கவிதை தொகுப்பு, மகாகவின்ற தேர்ந்திங்களும் தொகுப்பு இருக்கு. சேரனுடைய கவிதை மொழிபெயர்த்திருக்கிறேன். இப்படி உதிரியாக செய்தது. அப்போ அதை ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்து செய்ய வேணும், செய்து அறிமுகப்படுத்த வேணும். ஆனால் சேரனுக்கு இருக்கிற அனுகூலம் என்னென்றால், அவர் கனடாவில் ஒரு யூனிவர்சிட்டியில் டொரண்டோ இதில் அதில் இருக்கிறார். அவருக்கு கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அவருடைய கவிதைகளை மொழிபெயர்க்கிறார்கள். உங்களுக்கு தெரியணும், சேரனுடைய கவிதை மலையாளத்தில் வந்திருக்கு. உண்மையில் அவருக்கு அங்கே அந்த பெருமை இதுகளை வேறு தகுதியுள்ள கவிதை வந்திருக்கு. இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்லலாம், மொழிபெயர்க்கத்தான் வேணும். இப்போ உங்களுடைய சிந்தனை ஓட்டம் பார்த்தால், பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி செய்தால்தான் மகாகவி உலகுக்கு தெரியுமென்ற மாதிரி அப்படி அதில் எனக்கு இது இல்லை. பல்கலைக்கழகத்தில் உள்ள புலமையாளர்கள், அஜந்தகுமார் மன்னிக்க வேணும், புலமையாளர்கள் தங்களுடைய பட்ட பதவி உயர்வுகளுக்காக ஆய்வு செய்வார்கள். உண்மையில் நுகுமான் தான் மகாகவியை நாடறிய செய்தவர், அப்புறம் உலகறிய செய்த நுகுமான். மகாகவியின் ஆரம்ப நூல்கள் எல்லாம் ஆரம்பமாக வள்ளியை தவிர பிறகெல்லாம் நூமானுடைய வெளியீடு. நூமான் கல்முனையில் இருந்து கொண்டு செய்த வேலை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வர முந்தியே பல தொகுப்புகள் எல்லாம் வெளியிட்டார். எல்லாத்தையும் பார்த்தா நூமானுடைய முத்திரை இருக்குது. இன்னொரு நூமானுடைய நண்பரும் ஒரு தலை சிறந்த கவிஞரும் சண்முகம் சிவலிங்கம் ஒரு ஒப்பீடு செய்திருக்கிறார். உண்மையிலே அதை வேண்டுமானால் சிவலிங்கராஜா சொன்ன மாதிரி ஒரு பிஹெச்டிக்கு எடுத்து அதை வழிகாட்டலாக, அதை தளமாக கொண்டு செய்யலாம். என்ன செய்திருக்கிறார் என்றால், சமகாலத்தவர்களாகிய மகாகவி, முருகையன், நீலாவணன் மூவரையும் ஒப்பிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இந்த வெளியீடுகள் ஒன்றில் வந்திருக்கு. அருமையான கட்டுரை. மூவரும் எந்த விதத்திலே ஒத்திருக்கிறார்கள், எந்த விதத்தில் இவர்களுக்குள்ள தனிப்பட்ட ஆளுமைகள் வித்தியாசங்கள் இருக்குது. அதில் சண்முகம் சிவலிங்கம் ஒன்று இந்த மூவரும் புதுக்கவிதையை நிராகரித்தவர்கள் நிரூபித்திருக்கிறார். എന്നിട്ട് சண்முகம் சிவலிங்கம் என்னென்று முடிக்கிறார் என்றால், ஆனால் கவிதை யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. அங்கால புதுக்கவிதை வந்துட்டது. இவர்கள் 3 பேரும் யுத்த சன்னத்தராக நின்றாலும் புதுக்கவிதை வந்து நானும் உண்டகி யுத்த சன்னத்தராக நின்று இப்போ சில புதுக்கவிதைகள் எழுதி கொண்டு நிற்கிறேன். என்ன செய்கிறது? காலமூட்டம், காலத்தின் மாற்றம், சமூகத்தின் மாற்றம், ஏற்றுக்கொள்ளப்படுகிற இது. இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்குறீங்கள். அது என்னென்றால், கவிதை படிக்கிறவர்கள் தொகை குறைஞ்சு கொண்டு வருது. 2 அழுதால் என்னுடைய நண்பர் ஒருவன் சொல்கிறான், துக்கேனப்பா அழுகிற, வாசிக்கிறவன் தொகையே இணையமெல்லாம் வந்த பிறகு ஒருத்தன லைப்ரரிக்கு போகிறான். யாழ் பல்கலைக்கழகத்தின் பிரதான நூலகர் அண்மையில் காலமான ஸ்ரீகாந்தலட்சுமி ஒரு நாள் சொன்னார், ஒரு புத்தகத்தை போய் தேடிக்கொண்டு போனேன், இது ஆர்கைவ்ஸில் இருக்குமா, இடையே நான் கிடைக்க இல்லையான்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் புகழ்ச்சிக்கு சொல்ல இல்லை சார், இப்படிப்பட்ட அரிய நூல்களை இந்த பல்கலைக்கழகத்தில் நுழைந்து தேடுகிறவர்கள் 2, ஒருவர் பிஷப் ஜெபனேசன், மற்றது நீங்கள்.
பல்கலைக்கழகத்தில் எத்தனை பேர் இருக்கணும், எத்தனை புலமையாளர் இருக்கணும், எத்தனை எம்ஏ எம்பில் பிஹெச்டி இருக்குது, ஏன் அவர்கள் போய் இதுகளை தேடையில். இப்போ அவர்கள்ட்ட ஒரு மறுமொழி இருக்குது, அதுதான் வித்தியாசம். அது நான் இணையத்தில் பார்த்துட்டேன், நூலகத்தில் பார்த்துட்டேன், சொல்லிட்டு போகலாம். ஆராய்கிறார்களான் தான் இல்லை. இப்போ வாசிப்பு பழக்கம் குறைஞ்சி போச்சு, கவிதை வாசிக்கிறது குறைஞ்சி போச்சு. அப்படியே ஏதாவது ஆய்வு செய்கிறவர்கள் ஃபிக்ஷனுக்கு போகிறார்கள். புனகதையில் போய் எழுதிட்டா ஜுவம், அது ஒரு தடவை வச்சு எழுதிட்டு போகலாம். மகாகவியை போல், நீலாவணனை போல், இல்லை நான் சொன்ன மாதிரி சண்முகம் சிவலிங்கம் சொன்ன அந்த மூவரை பற்றியும் நல்ல ஆய்வு செய்யலாம். ஏனென்றால் அவர்கள் மிகவும் எங்களுடைய உச்சத்தை தொட்ட 3 கவிஞர்கள். மகாகவி, நீலாவணன். பேராசிரியர் ஸ்ரீபிரசாந்தனுடைய ஆய்வு மகாவியை பற்றி செய்திருக்கிறார். இல்லை, மகாவியை பற்றி செய்திருக்கிறார். நான் இந்த ரீதியில் சிந்திக்கிறேன். மகாவியை பிரபலப்படுத்திக்கு அவருடைய 50 ஆண்டு சிராத்த இதுகளை கொண்டாடுகிற வேளையில் ஒரு நல்ல வேலை நடக்குது. அது சேரன் முதலியவர்கள் பிள்ளைகளுடைய முயற்சியினால் ஜீவனதி வெளியீடாக கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஒர்க்ஸ் என்று நினைக்கிறேன். அந்த பட்டியல் இணையத்தில் போட்டிருக்கிறார்கள், 3 நூலில் போட்டிருக்கிறார்கள். அது மிக நல்லது. எங்கும் அது பரவலாகி உலகம் எங்கும் மகாகவியை தெரிய வரும். தமிழில் நீங்கள் கேட்டது மாதிரி மகாகவியை அடுத்த கட்டம் சேரன் முன்னின்றார் என்றால் அவரை செய்ய சொல்லி நான் கேட்கிறேன். சேரன் முனைப்பாக காட்டினார் என்றால் மகாகவியின் ஒரு செலக்டட் போயம்ஸ் ஆஃப் மகாகவி என்று ஆங்கிலத்தில் செய்யலாம். நன்றி. நான் நினைக்கிறேன் குறிப்பாக நாங்கள் 50வது ஆண்டை கடந்து போகின்ற பொழுது அடுத்த தலைமுறைக்கு கையளிப்பு செய்வதற்கு பல பொறிமுறைகளை வகுக்கணும். அதில் குறிப்பாக நம்முடைய தாயக மட்டங்களில், நம்முடைய தமிழ் மொழி மட்டங்களிலே செய்கின்ற முயற்சிகள் பால் அடுத்த தலைமுறைக்கு அறிமுகம் செய்ய, அடுத்த மொழி பேசுவதற்கு அறிமுகம் செய்கிற பொழுது அவர்கள் தேடி வந்து அவருடைய பார்வைக்குள்ளாலே அது வேறு விதமாக கொண்டு போய் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நான் நினைக்கிறேன் அஜந்தகுமாரோட ஒரு வினாவை தொடுக்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையிடம் ஒரு பெரிய சோபாசரிடமிருந்து வருகிறேன், ஒரு மிகப்பெரிய ஒரு தேடல் ஆர்வம் இல்லை என்கின்ற குறைபாடு இருக்கிறது. அடுத்தவர்கள் அது தமக்கு இலகுவானதுகளை தேடி போட்டு போகிறார்கள். உங்களுடைய அந்த உங்களுடைய கருத்து எப்படி இருக்கிறது? இது இப்படி தேடக்கூடிய ஆர்வத்தோடு நம்முடைய அடுத்த உங்களுடைய மாணவர்கள் அல்லது உங்களுடைய சகபாடிகள் இருக்கிறார்களா? எப்பொழுதும் முந்தின காலங்களில் வாசிப்பு மட்டும்தான் ஒருவருக்குரிய ஒரு பொழுதுபோக்காக அல்லது ஒரு ஆத்மார்த்தமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருந்தது. இன்றைக்கு எங்களை சுற்றி இருக்கக்கூடிய இலத்திரனியல் ஊடகங்களும் அல்லது வாய்ப்புகளும் வாசிப்பு மட்டும்தான் ஒருவனுடைய அறிவு தேடலுக்கு என்ற நிலைமையை 3ஆம் அல்லது 2ஆம் பட்சமாக மாற்றிவிட்டன. இன்றைக்கு முகநூலில் எழுதுகிறார்கள் அல்லது ஆனால் ஒரு இளைய தலைமுறையிடம் ஒரு வகையான ஒரு எள்ளலான எழுத்து முறைமையை நாங்கள் முகநூலிலே காண முடியும். ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு எழுதுகிறார்கள். ஆனால் அவையெல்லாம் வெறும் காற்றிலே கரையக்கூடியவை போன்ற வெறும் வார்த்தை சவடால்களாக முடிந்து விடுகின்றன. எது நிலைக்கும் என்பதை நாங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்துகிற பொழுது, என்னதான் இருந்தாலும் இணையத்திலே இருந்தாலும் அதை ஒரு புத்தகமாக ஸ்பரிசித்து படிக்கின்ற பொழுது ஏற்படுகிற அந்த சுவை, இப்போ கரண்டியில சாப்பிடுவது ஒரு வகை, கையால் அள்ளி சாப்பிடுவது ஒரு வகை. சாப்பிடுகிறோம் என்றாலும் இந்த கையால சாப்பிடுகிற சுவைக்கு ஒரு அந்த சுவை அந்த இதற்கு ஈடாக முடியாது. அதை நான் முன்னர் பணி செய்த துணைவேந்தர் சொல்வார், புத்தகத்தை விரிக்கின்ற ஒரு மனம் ஒன்று வரும். அந்த மனம் வாசிப்பை தூண்டுகின்ற, அந்த மனத்தில் வாசிப்பு இருக்கு. அந்த புத்தகத்தின் மனம் சுகந்தம் என்று சொல்லுவார் அழகாக. இல்லை, கூகுளில் வராது. இது உண்மையில் அந்த பிள்ளைகளினுடைய தவறு என்று நான் எப்பொழுதும் நினைப்பதில்லை. ஒரு படத்தை தனு சொல்லுவார், எங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும் மாதிரி. பிள்ளைகளுக்கு நாங்கள் புத்தகத்தை கொண்டே கிட்ட வச்சு பழக்க வேணும். இப்ப பெற்றார் என்ன செய்கிறார்கள், பயிற்சி புத்தகத்தை மட்டும்தான் வாங்கி கொடுக்கிறார்கள். புத்தக சாலை என்றால் அது பயிற்சி புத்தகங்களை விற்கின்ற இடம், குப்பி புத்தகங்களை விற்கின்ற இடம் என்று இருக்க ஒழிய இலக்கிய புத்தகங்களை விற்கிறவன் நட்டப்பட்டு அவர் காணாம போய வேண்டிய சூழல்லாம் வருது. ஆகவே பெற்றோர் ஒரு விழிப்புணர்வை அடைந்தால் பிள்ளைகள் படிப்பார்கள். அதை நாங்கள் செய்ய வேண்டும் நினைக்கிறேன். நன்றி தாரஞ்சன். நாங்கள் நிகழ்ச்சி நிறைவு கொண்டு வருகின்றோம். மகாகவி குறித்து நிறைவாக ஒரு கருத்து சாராம்சத்தை இறுக்கமாக சொல்லி முடிக்கலாம். ஐயா, பேசுங்கள். தமிழ் கவிதையின் போக்கையும் குறிப்பாக ஈழத்து தமிழ் கவிதையின் போக்கையும் நிர்ணயித்த ஒரு மகாசக்தி எங்களுடைய ஈழத்து மகாகவி தான். அவரை பற்றி அதற்கு மேலே அவரை சொல்கிறதுக்கு இல்லை. அவர் கவிதை, பாநாடகம், குறும்பா முதலிய புதிய முயற்சிகள், எல்லா துறைகளிலும், இந்த கவிதையினுடைய பல கிளைகளிலும் தம்முடைய சுவடுகளை பதித்து சென்றிருக்கிறார். அவருடைய பாதையை நாங்கள் முன்னெடுக்க வேணும். அதற்கு அப்பாலும் போகலாம். அவருடைய அருமந்த மகன் சேரன் செய்கிறது மாதிரி அப்பாலும் போகலாம். நன்றி ஐயா. ஐயாவுடைய கருத்தோடு இன்றைய நாளை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்ற நேரம் நெருங்கி இருக்கிறது.
அருமணியர்களே, நேற்றைய நாளும் இன்றைய நாளும் நம் ஈழமண் தந்திருக்கக்கூடிய மிக உன்னதமான கவிஞராக இருக்கக்கூடிய மகாகவி உருத்திரமூர்த்தி ஐயா அவர்களுடைய அந்த நினைவுகளை பகிர்கின்ற நினைவு களங்களாக இருந்தது. குறிப்பாக 71ஆம் ஆண்டு அவர் மரணமடைந்து இன்றைக்கு 2021ஆம் ஆண்டிலே 50வது ஆண்டு சிராத்திருந்தத்தை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். 44 வயதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்து கொண்டாலும் நாங்கள் நினைக்க முடியாத மிகப்பெரிய இலக்கிய பயில் களத்தை நமக்காக தந்துவிட்டு போயிருக்கக்கூடியவர். அவருடைய கவிதைகளுக்கூடாக தந்திருக்கக்கூடிய ஒரு வரலாற்றை பதிவது, காலத்தை பதிவது ஒரு கவிஞனுடைய கட்டாய கடமை என்பது போல அவர் பதிந்து வைத்திருக்கின்ற அந்த வாழ்வியல் சூழல், கிராமிய சூழல் எல்லாமே மீட்டு பார்க்கின்ற பொழுது நாங்கள் தொலைத்து போயிருக்கக்கூடிய ஒரு ரம்மியமான வாழ்க்கை தரிசிப்புகளை பார்க்கின்றோம். இன்றைக்கு மகாகவியினூடாக நாங்கள் பயணிக்கின்ற பொழுது நம் தமிழ் இலக்கியத்தோடு பயணிக்கின்ற உணர்வுகளுக்கு அப்பால், மொழியோடு பயணிக்கின்ற உணர்வுகளுக்கு அப்பால் நம்முடைய தலைமுறை வாழ்ந்த ஒரு வாழ்க்கையோடு சேர்ந்து பயணிக்கின்ற அனுபவம் கிடைக்கும். அவரை பல தளங்களிலே நாங்கள் நகர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அரங்கை நோக்கி நகர்த்துகின்றோம், எங்களுடைய ஆக்கிலக்கியங்கள் நோக்கி நகர்த்துகின்றோம், கவிதை அரங்குகளை நோக்கி நகர்த்துகின்றோம், அறிவாராய்ச்சி நோக்கி நகர்த்துகின்றோம். பல்பக்க பரிமாண புலமைத்துவம் மிக்க ஒரு கவிஞரை 50வது ஆண்டில் நாங்கள் மீளவும் இன்றைக்கு நினைக்கின்றோம். இந்த முயற்சிகள் மீண்டும் தொடங்கும் மிடுக்காய் தொடங்கி இருக்கின்றது. இவை பரவலாக்கப்பட வேண்டும் என்கின்ற செய்தியோடு இன்றைய நாளை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம். இதுவரை நேரமும் ஒளிப்பதிவு அளிந்த ஒளிப்பதிவாளர் ஜெகன் குழுவினருக்கும் படத்தொகுப்பினர் என்பது துவாரகனுக்கு நன்றி சொல்லி மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் நண்பன் சர்வேஷ். நன்றி, வணக்கம். சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம்.